ஐயகோம் தமிழகமே, ஆர்ப்பரிக்கும் தமிழ் இனமே, பாண்டிய நாட்டு என் சிங்கங்களே, ஆண்டிப்பட்டி அரசர்களே, இதோ உங்கள் முன்னால் உரையாற்ற வந்திருக்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் உடன்பரவா சகோதரன் சக்திவேல் அவர்கள். தமிழ் 3 எழுத்து, மதுரை 3 எழுத்து, வெற்றி என்பது 3 எழுத்து, சக்தி என்பது 3 எழுத்து. சூப்பரா பேசுறடா. இந்த 3 எழுத்து நாயகன் உங்கள் தலையெழுத்தை மாற்றி காட்ட வருகிறேன். ஏங்க, நீங்க எப்பங்க வந்தீங்க? நீ ஐயகோன்னு ஆரம்பிக்கும் போதே வந்துட்ட. ஏன் நிறுத்திட்ட? பேசு பேசு. எதுக்கு? நான் திரும்ப பேசுறது கேட்டு கிண்டல் பண்றதுக்கா? சேச்சே, நான் ஏன் உன்னை கிண்டல் அடிக்க போறேன்? நீ எப்படி பேசுறேன்னு பாக்கலான்னு தான் கேக்குறேன். இல்லங்க, அது வந்து நானு. பேசு. அட போங்க, எனக்கு கூச்சமா இருக்கு. கூச்சமா இருக்கா? இந்த ரூம்குள்ள என்கிட்ட பேசுறதுக்கே கூச்சப்பட்டனா, நாளைக்கு மக்கள் கூட்டத்துக்கு முன்னாடி எப்படி பேசுவ? அது அப்ப தன்னால பேச்சு வரும்ல. இங்கே வரலனா அங்க எப்படி வரும்? ஏங்க, இப்பதானே என்ன பேசணும் ஏது பேசணும்னு ரெடி பண்ணிக்கிறீங்க. இன்னும் 2-3 நாள்ல முழுசா ரெடி பண்ணி அதுக்கப்புறம் மனப்படம் பண்ணிட்டு வைங்க. மக்கள் கூட்டத்துக்கு முன்னாடி மட திறந்த வெள்ள மாதிரி சும்மா தட 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 பேச வேண்டியதானே. பேசி பேசி மக்களை கவுக்க வேண்டியதா. சோ மக்களை கவுக்கிறதுக்காக தான் இந்த பேச்சு. ஆமா, பேசி பேசி மக்களை கவுத்தா தானே நம்ம தலைவன் ஆக முடியும். தலைவனுக்கு எப்படி ஒரு டெஃபினேஷனை நான் இன்னைக்கு தான் கேக்குறேன். ஏங்க, இப்ப நான் சொன்னது என்ன தப்பா? உன்னை பொறுத்த வரைக்கும் தலைவனுக்கான தகுதி என்ன? என்னங்க திடீர்னு இப்படி கேக்குறீங்க? சொல்லு. தலைவேண்டா அவன் பின்னாடி பெரிய கூட்டம் இருக்கணும், நிறைய பணம் செலவழிக்கணும், அடிதடி கட்ட பஞ்சாயத்துட்டு அனுபவங்கள் நிறைய வேணும், அப்புறம் போலீஸை கைக்குள்ள போட்டு வச்சுக்கிறேன்னு, இந்த மாதிரி பல தகுதிகள் இருக்கணுங்க. நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்க. ஆனா இந்த ரூட்ல போனா உன்னால என்னைக்குமே தலைவனாக முடியாது. மக்களை பேசி மயக்கணும்னு நினைக்கிறவன் தலைவன் இல்ல. தன்னையே தியாகம் பண்ணி மக்கள் மனசை ஜெயிக்கிறவன் தான் உண்மையான தலைவன். வசீகரமான திட்டங்கள் மூலமா மக்களை கவர்றதுக்கு புத்தியால யோசிச்சா போதும். ஆனா மக்களோட மக்களா நின்னு அவங்க குறைகளை கேட்டு அவங்க உரிமைகளுக்காக நீ எழுப்புற குரல் உன் மனசுல இருந்து வரணும். நான் ஊருக்கு உழைக்கிறேன், தொண்டு செய்ய போறேன்னு வெறும் வார்த்தையால ஈஸியா சொல்லிடலாம். ஆனா தொண்டு ஒன்னும் தோல்ல கிடக்குற துண்டு இல்ல. சாதாரணமா அதை உதறி போட்டுற முடியாது. உண்மையாவே மனசுல ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு இருந்தாதான் மக்களுக்கு ஆத்மார்த்தமா தொண்டு செய்ய முடியும். மேடையில நின்னு சொந்தமே பந்தமே ரத்தமே சதையேன்னு பேசுறதெல்லாம் வெறும் அலங்கார வார்த்தைங்க. அது எல்லாத்தையும் நம்பி ஆட்சியில உட்கார வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற மக்கள் முட்டாள் இல்ல. பேரும் புகழும் 4 பேர் முன்னாடி பேசுறதால வராது. 4 பேர் உன்னை பத்தி பேசுற மாதிரி நீ நடந்துக்கிற முறையில தான் வரும். அரசியல்வாதிங்கனாலே இப்படிதான்னு உனக்கு முன்னாடி இருந்தவங்க பண்ணதை நீ காப்பி அடிக்காத. உனக்கு பின்னாடி வரவங்க உன்னை ஃபாலோ பண்ற மாதிரி புதுசா ஏதாவது பண்ணு.